அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேற்று ரிசல்ட்டு 884-19 8419 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இன்றைக்கி ஸ்ரீசக்தி 518 அப்படிங்கும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி நம்ம கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு ஃபார்மெட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, நம்ம கட் நம்பர், அதாவது கம்பெனியோட கட் நம்பர் வச்சு நம்மளுக்கு இன்றைக்கி கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். 518. சரி, இந்த 518 அப்படிங்கிறது போன ரிசல்ட் என்னென்னா 851 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துச்சு. சரியா, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போன இந்த கம்பெனியோட சார்ட் ரிசல்ட்டில் இந்த ஒரு 3 நாட்களாக நம்மளுக்கு தொடர்ச்சியாக 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு 8 சொல்லிட்டு நம்மளுக்கு தொடர்ச்சியாக 8 அப்படிங்கிறது நம்ம கணிப்பில் இல்லை இருந்தாலும் இந்த கம்பெனி சார்ட்டில் இருக்குது. 3 நாளாக போர்டில் வந்து 8 14 21 28 8 அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது 4 4 5 9 5 1. இந்த கட் நம்பர்லேருந்து இங்கே 518 அப்படிங்கிறது 851 நம்மளுக்கு டேரெக்டாக ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதுபடி நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் 518 அப்படிங்கிறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 519 அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த 519 அப்படிங்கும்போது 951 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு எடுப்போம். இருந்தாலுமே இப்போ இதுலேருந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திங்கன்னா, இந்த ஒரு 3 நாள் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்ததில் ஆல் போர்டில் 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னையோட சேர்த்த கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் தொடர்ச்சியாக நம்ம கணிப்பில் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நேற்று ஒரே ஒரு எண்ணு தான் நம்ம ஆல் போர்டில் 4 அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். அது ஆல் போர்டில் 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி போர்டில் 765 431 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுத்துருந்தோம். இதில் 41 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏசியில் கொடுத்துருந்தோம், ஆனால் வந்தது ஏபி. இதுதான் நேற்று நம்ம கொடுத்ததோட கணிப்புகளோட விவரங்கள். இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ 419 அப்படிங்கிறது இருக்குது. 419 84 19. ஸோ 84 19 எங்கேயாச்சும் பேரில் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். 84 19 அப்படிங்கும்போது அந்த பேரில் என்ன நம்பர் அடிக்கடி மேட்ச் ஆகுதோ அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி ஆல் போர்டாக வரப்போகுது. 84 19 அப்படிங்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா 518 அப்படின்றது இருக்குது, 518 இருக்குது. அப்போ வந்து 419 அப்படின்னா 4 5 காரணம் 4க்கு 5 566 அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு கணிப்பு கிடைக்கிது. 419 அப்படிங்கும்போது நம்மளுக்கு டைரெக்டாக வேறு எங்கேயாச்சும் இந்த சார்ட்டில் எங்கேயாச்சும் பாஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். 19 அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 19க்கு 40 அப்படிங்கிற மாதிரி இருக்குது, 419. ஸோ இப்போ நம்ம வந்து கட் நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து இன்றைக்கி கணிப்புகள் எடுக்க போகிறோம். இருந்தாலும் இந்த சார்ட்டில் நம்மளுக்கு எங்கேயாச்சும் அந்த 419 எங்கேயாச்சும் தொடர்ச்சியாக எங்கேயாச்சும் இருக்கா அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் மற்றபடி பவரில் வருதா இல்லை எப்படி, இந்த இடத்துல 319 இருக்குது, 319க்கு 289, 3க்கு 2னா 4க்கு 3 389 அப்படிங்கிற மாதிரி இங்கே கணக்கு வருது. ஸோ அங்கே வந்து 6ம் இங்கே வந்து 8ம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த கம்பெனி சார்ட்லேயே நம்மளுக்கு 518 நம்ம அதை தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம். 518 5க்கு வந்து நம்ம எடுக்கிறது 9, 5க்கு 9. அதே மாதிரி 1க்கு வந்து 4, 9க்கு வந்து 3. ஸோ 943 அப்படிங்கிற ஒரு எண்ணு நம்மளுக்கு கணிப்புகளாக கிடைக்கிது. 943. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5க்கு வந்து 9, பி போர்டில் 1க்கு 4, சி போர்டில் 8க்கு 3, 943 அப்படிங்கிற ஒரு எண்ணை வந்து நம்ம ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து ஒரே ஒரு எண்ணை தான் நம்ம இன்றைக்கி எடுக்கிறோம். இது இல்லாமல் சப்போர்ட் நம்பரில் பிசி ஏபி அது எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். 943 அப்படிங்கிறது பாக்ஸ் அப்படிங்கிற போது இந்த போர்டு வைஸில் இருக்க கணிப்புகளில் நம்ம பார்க்குறோம். ஓகேவா, இந்த 4க்கு வந்து 9, 1க்கு வந்து 4, 9க்கு வந்து 3, 943 அப்படிங்கிறத நீங்கள் கெஸிங் எடுத்து பாருங்கள். மிரர் நம்பர் அடிக்கடி நம்ம பவர் நம்பர் கொடுத்துருக்கோம், அது எப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ 943 அப்படிங்கிற ஒரு எண்ணை வந்து நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து அப்படியே சப்போர்ட் நம்பராக என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து நம்மளுக்கு இந்த 4க்கு 4, 3க்கு 4, 4க்கு 7,
3க்கு 4 அப்படிங்கிற மாதிரி மொத்தம் இது வந்து பிசியில் 44 74 அப்படிங்கிறதோட நம்ம பிசி பார்ப்போம். ஓவரால் இன்றைக்கி வந்து 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது ஆல்போர்ட் நம்பரில் சிங்கிள் நம்பராக 4 அப்படிங்கிறதும் திருப்பி இன்றைக்கி நம்மளோட கணிப்பில் கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ 4 அப்படிங்கிறதையும் இன்றைக்கி திருப்பி ஒரு கண்டினியூஷனில் எடுக்கிறோம். 943 அப்படிங்கிறதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் எப்படி? ஸோ நம்ம எடுத்தது உங்களை சொல்லிடுறேன். 943 ஆல்போர்டில் 4, பிசியில் 44 74. இந்த 943 அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு பவர் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 9க்கு வந்து நம்மளுக்கு ஒரு வேளை நேற்று வந்து 419 இருக்குன்னா 4க்கு 8, 1க்கு 5, 9க்கு 2. ஸோ 852 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டில் ஒரு எண்ணாக நம்ம பார்க்குறோம். அதாவது 943 852. ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் 4, பிசியில் 44 74 அப்படிங்கிறதோட இன்னொரு கணிப்புகளை நம்ம சுருக்கமாக பார்த்து முடிச்சிடுவோம். இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள் இன்றைக்கி. இந்த 3 நாள் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3 இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 031 154 018 031 அப்படிங்கும்போது இது வந்து ட்ரையல்ஸ் மாதிரி பார்ப்போம். 031 4, 1க்கு 5, 5க்கு 4, 4க்கு 7, 0க்கு 1, 1க்கு 8, 0க்கு 1, 1க்கு 8 அப்படிங்கும்போது 8க்கு வந்து 4. ஸோ 474 அப்படிங்கிறதும் ட்ரையல் நம்பர். நம்ம ஆல்ரெடி பிசியில் 74 அப்படிங்கிறது எடுத்துருக்கோம். அப்போ 474 அப்படிங்கிற மாதிரி ஏசியில் டபுள்ஸ் வர மாதிரி தெரியுது. இந்த ட்ரையல்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கணிப்புகள். 943 852 அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 474, அதாவது 419 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு 4க்கு 4, 1க்கு 7, 9க்கு 4 அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் நம்மளுக்கு கிடைக்குது. எவ்வளோ தான் இன்றைக்கி நம்மளுடைய கணிப்புகளில் ஓவராலாக இருக்கிற விஷயங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த வீட்டில் சந்திக்கிற அனைவருக்கும் முன்பான காலை வணக்கம். இந்த 419 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே 1ம் 4ம் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இந்த ஒரு 3 நாளாக 1 வந்து இங்கே ஏ போர்டு, இங்கே பி போர்டு, இந்த இடத்துல சி போர்டு, ஏ போர்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு 1ம் 4ம் தொடர்ச்சியாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாக அந்த 1ம் 4ம் அப்படிங்கிறது ஆர்டரில் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். இருந்தாலும் நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.